ரொம்ப நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம கவுன்சிலிங் ரிலேட்டடான நெறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனல்ல அப்டேட் குடுத்துட்டுருக்கோம். கண்டிப்பா நீங்க வந்து இத ஃபாலோ பண்ணிட்டுருப்பீங்க. அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் கூடவே நேத்தைக்கு ஒரு அப்டேட் குடுத்திருந்தேன். கவுன்சிலிங் டேட் வந்து வித்தின் அ ஷார்ட்ல நமக்கு வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு அப்டின்ட்டு. அண்ட் ப்ரிஃபரபிளி 23 வந்து இருக்கலாம் அப்டின்ற ஒரு அப்டேட் இன்னைக்கு மதியத்துக்குள்ள வந்திருந்தா 23 இருக்கும் அப்டின்ற மாரி சொல்லியிருந்தேன். அண்ட் தெர் ஆர் சம் இன்டர்னல் டிஸ்கஷன்ஸ் வந்து உள்ள போயிருக்கு. ஏன்னா, எப்பவுமே நம்ம சேனல் ரியாலிட்டியான டேட்டாஸ உங்களுக்கு வந்து கொண்டு தரும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. கண்டிப்பா அதையும் நான் உறுதி செய்றேன், நம்புறேன். ரைட்டா? ஸோ இதில என்ன விஷயம் அப்படின்னா, அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணப்போ நேத்தைக்கு டிஸ்கஸ் பண்ணின சமயத்தில இந்த மாரி ஒரு அப்டேட் வந்து இருக்குது அப்படின்ற மாரி ஒரு அப்டேட் இருந்துச்சு. ஸோ, அப்ப நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய ஸ்காலர் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி அப்டேட் வந்தாலும் நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஷேர் பண்ணியிருந்தோம். அது போலவே இன்னைக்கு நெறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சார் இது கண்டிப்பா நடக்கும். நான் இன்னும் டிசியே வாங்கல. பட் கோர்ஸ் வித்ட்ரா பண்ணிட்டேன். டிசி மட்டும் வாங்கல சார். இந்த மாரி நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே மேபி அன் அலர்ட். இந்த மாரி ஒரு விஷயம் இம்மீடியட்டா நடந்தா, வித்தின் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல உங்கள கூப்பிடுவாங்க அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கங்க. ஒரு வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு திங்கட்கிழமை கவுன்சிலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, டெஃபினட்டா சனிக்கிழமை போய் எந்த டாக்குமெண்ட்டும் யார்ட்டயும் வாங்க முடியாது. ஸோ பிஃபோர் தட் நீங்க கோர்ஸ டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டீங்க அப்படின்னா, டெஃபினட்டா டிசிய வாங்கி வைக்கிறதுல எந்தவித இதுவும் இல்ல. சரியா? அதனால கண்டிப்பா வாங்கி வச்சுடுங்க. நெறைய பேர் என்னன்னா, அங்க ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க சார். ஃபீஸ் அங்க ஒரு இது அமௌண்ட் கேட்குறாங்க. அதனால நாங்க அந்த இன்னும் டிசிய வாங்கல. அது பே பண்ணா தான் தருவேன்னு சொல்றாங்க அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் இட்? அது என்ன ப்ரொசீஜர் பண்ணி அத வந்து கண்டிப்பா வாங்கி வச்சுக் கொள்வது நமக்கு நல்லது. சரியா? அதனால ஏன்னா யோகாவும் பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை வந்துச்சு, மண்டே வந்து கவுன்சிலிங். இதே மாரி தான் நமக்கும் பண்ணுவாங்க. சரி. இன்னைக்கு என்ன அப்டேட் குடுக்க போறேன்னா, இப்ப நம்ம லாஸ்ட்டா நேத்தைக்கு டிஸ்கஸ் பண்ண விஷயம் வந்து அவங்களுக்குள்ள இன்டர்னல் டிஸ்கஷன் வந்து நடந்தது. ஸோ, அப்ப என்ன ஃபைனலா கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு கவுன்சிலிங் ஷெட்யூல ப்ராப்பரா போட்டுருக்கு. அத கம்ப்ளீட்டா முடிப்போம். அது கூட இன்னொரு இது கம்பைன் பண்ண வேண்டாம். அப்படின்ற ஒரு ரெகுலேஷன்ஸ வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, அதனால நமக்கான இன்ஃபர்மேஷன்ஸ், நமக்கான டேட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பட் அத ஹோல்ட்ல வச்சிருக்காங்க. ஸோ, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேங்க் லிஸ்ட் எல்லா டேட்டாவும் ரெடியா தான் இருக்கு. அது ஜஸ்ட் ஆன்லைன்ல இது அப்லோட் பண்றது மட்டும் தான் மீதமா இருக்கு. ஸோ என்னோட ஒப்பீனியன்ல நான் என்ன நினைக்கிறேன்னா 23, 24, 25, 26, 27 இந்த 5 நாளும் கண்டினியூவா யோகாவுக்கு வந்து நடக்குது கவுன்சிலிங். இந்த கண்டினியூவா இந்த 5 டேஸ்ல எல்லாமே முடிஞ்சிரும். சரியா? அதன் பிறகு நமக்கு வந்து பார்த்தோன்னா, ப்ரிஃபரபிளி இந்த 26, 27 ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா, டெஃபினட்டா 30த் கவுன்சிலிங் இருக்கும். ஸோ இந்த 1 வீக் வந்து என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டாஃப்ஸ டெப்யூட் பண்ணியிருப்பாங்க இந்த யோகா கவுன்சிலிங்காக. இதே ஸ்டாஃப்ஸையே அப்படியே சித்தாக்கான கவுன்சிலிங்க்கும் டெப்யூட் பண்ணுறாங்கன்னா, அதே ஸ்டாஃப்ஸ பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வந்து மேபி சம்டைம்ஸ் கேப் கூட எடுத்துப்பாங்க. 1 ஆர் 2 டேஸ் கேப் எடுத்துட்டு கூட பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்க கன்டினியூவா ஒர்க் பண்ணுறது கஷ்டம் இல்லையா? இல்லைன்னா புது டீம் இதுக்குன்னு ஒரு தனி டீம வந்து மேபி ஏன்னா இது வந்து 4, 5 சிஸ்டம் சேர்ந்து வருது. அப்படின்றப்போ யோகா மாரி ஒரு வாரத்தில முடியாது. நமக்கு இதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 3 வீக்ஸாவது கன்டினியூவா நடக்கும். சண்டே கூட மேக்ஸிமம் வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும். ஸோ அப்படின்றப்போ ஃபேக்கல்டீஸோட நபர்கள் சேம் ஃபேக்கல்ட்டியும் நிறைய நாள் கன்டினியூ ஆக வேண்டியிருக்கும். ஸோ அப்படின்றப்போ இதே குரூப் ஆஃப் இதில் லேர்ன் பண்ணிவிட்டு இவங்களே இங்கே போடுறாங்க அப்படின்னா மேபி இந்த 2 நாள் கேப் மட்டும் அவங்களுக்கு ஒரு எனாஃபா அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம இதனால் என்ன பண்ணிக்கணும் 26ல் 27ல் ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு. ஏன்னா இது எல்லாமே டேட்டா ரெடி ஆயிடுச்சு. அப்போது இந்த 2 நாளில் வந்துச்சுன்னா நமக்கு இந்த டைம் பீரியடில் நடந்துரும். சரியா? ஏன்னா மேக்ஸிமம் அக்டோபர் 25க்கு செப்டம்பர், அக்டோபர் 2025க்குள்ள காலேஜ் அட்மிட் ஆயிருக்கணும் அப்படின்ற மாரி ரெகுலேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிருக்கு. சரியா? ஸோ என்சிஐஎஸமும் அத தான் என்கரேஜ் பண்றாங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு 1 இயர், 1 1/2 இயர்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்றது எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. கோர்ஸ் கம்ப்ளீஷன் டேஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃபில் ஆகும். ஏன்னா இப்ப அத ரொம்ப ரெகுலேட்டடா பார்க்குறாங்க. நெறைய ரேட்டிங்ஸ்லாம் கூட காலேஜஸ்க்கு வந்து குடுக்குறாங்க. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல சார் எந்த காலேஜ் 1 கிரேட்ல வருது, 2 கிரேட்ல இதெல்லாம் நெக்ஸ்ட் இயர்ல இருந்தே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரேட்டிங்காவே வந்துரும். இந்த காலேஜ் இந்த ரேட்டிங்ல இருக்கு. இந்த காலேஜ் இந்த ரேட்டிங்ல இருக்கு. அப்படின்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் மேபி நெக்ஸ்ட் இயரோ அல்லது அடுத்து ஏன்னா இப்ப இன்ஸ்பெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ரேட்டிங்க்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிடும். ஸோ அத வச்சு நீங்க வந்து காலேஜஸ சூஸ் பண்றதுல அடுத்தடுத்த இயர்ல நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது அப்படின்றது ஒரு முக்கியமான விதமா நான் இந்த இடத்துல சொல்றேன். ஸோ அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தைக்கு போட்ட வீடியோல கமெண்ட்ஸ் மட்டும் சின்னதா ஒரு அவுட்லைன் மட்டும் பார்ப்போம். ஸோ அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சார் எமர்ஜென்சி கன்சிடரேஷன்ஸ் குடுத்துருக்கேன். ஸோ கன்சிடரேஷன் தான். சரியா? ஸோ நம்ம சேனல்ல உள்ள நண்பர்களுக்கு தெரியும். நம்ம எவ்வளோ உண்மையா நம்ம உழைச்சிட்டு இருக்கோம். எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் குடுக்குறோம்னு. பிரீத்தா கேவ் ஃபேக். எஸ் தேங்க் யூ. ஃபேக் அப்படின்றது வந்து இது உண்மை இல்ல, நம்ப வேண்டாம்ன்ற நீங்க சொல்றது எனக்கு புரியுது.
பட் ஆனால் இது வந்து நம்ம ஸ்காலர் ஃபேமிலிக்கு தெரியும் நாங்கள் என்ன காரணத்துக்காக இந்த விஷயத்த போட்டோம் அப்படின்னு. ஸோ மேபி நீங்கள் நியூ கமராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, 7.5 415 7.5ல கிடைக்குமா? கொஞ்சம் பார்ஷியல் தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 7.5 ஆயுஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ சார்? உங்களுக்கு அது வந்த உடனே உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் டேவே உங்களுக்கு வர சொல்லுவாங்க. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணலாம். சரியா? அதன் பிறகு 493 கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து 493 492 485 எடுத்திருக்கேன் சார், கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்குங்க, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். 544 கவர்மெண்ட் சீட் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வருஷம் கட் ஆஃபில் எந்த வித வேரியேஷன்ஸும் கிடைக்குமா தெரியல. ஏமா கண்டிப்பாக 544லாம் கிடைக்குங்க. உங்களுக்கு கிடைக்காம எப்படிங்க? சர்டிஃபிகேட் ஏன் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் என்னது ஏதோ சொல்லியிருக்காங்க. 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் ஜாயின் பண்ணி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டேன். இப்போ காலேஜில் எல்லா சர்டிஃபிகேட்டும் வெரிஃபிகேஷனுக்காக யூனிவர்சிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறபடி கவுன்சிலிங் ஆரம்பித்தா நான் டாக்குமெண்ட்ஸ்லாம் வரங்கிறது என்னால் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியுமா முடியாதா? டெஃபினட்டாக நீங்கள் இப்போவே காலேஜை ரிசைன் பண்ணுறது நீங்கள் இது அதாவது என்னென்னா தெளிவாக முடிவு பண்ணுங்க. நீங்கள் இந்த கோர்ஸ் போகிறீங்களா அந்த கோர்ஸ் போகிறீங்களா? புரியுதா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் நிறையா வந்து அந்த அதர் கோர்ஸஸ் ஜாயின் பண்ணிட்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு விருப்பம் எதுன்னு முடிவு பண்ணுங்க. சித்தா தான் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கேருந்து கோர்ஸை ரிசைன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிவிட்டு அங்கேருந்து டிசியை வாங்குறதுக்கு வழியை பார்க்கணும். இது வெரிஃபிகேஷன் போயிருக்கோ அதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. வெரிஃபிகேஷன்னா அந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்கோ அங்கே டேரெக்டாக போய்ட்டு இமீடியட்டாக வாங்குறதுக்கு பாருங்கள். இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸாக இருக்கும். டெஃபினட்டாக எந்த அப்ளிகேஷன்ஸும் இல்லைன்னா டெஃபினட்டாக பண்ண மாட்டாங்க. இன் ரேர் கேசஸில் இதெல்லாம் வந்து யார் சொல்லணும் அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் ஹோமியோபதி தான் சொல்லணும். ஏன்னா காலேஜ்லேருந்து ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கலாம். இந்த மாதிரியான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட தான் இருக்குது. அதை வந்து இப்போ இவங்கள்ட்ட ஜெராக்ஸ் காப்பி இருக்குது. இந்த ஜெராக்ஸ் காப்பியை நாங்கள் அட்டஸ்ட் பண்ணி தரோம். ஸோ ஃபர்தர் நெக்ஸ்ட் வீக்கில் நாங்கள் இந்த ஆஃப்டர் ஜாயினிங்கில் இந்த சர்டிஃபிகேட்டை வந்து திரும்பவும் தருவோம் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணுவாங்க இந்த மாதிரி முதல்ல. பட் இந்த இடத்துல இது பண்ணலாமா வேண்டாமான்றதை டிம் தான் சொல்லணும். சரியா? ஸோ அவங்க வந்து இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றது தெரியலை. ஸோ கண்டிப்பாக இதுதான் விருப்பம்னா டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு நீங்கள் வந்து வாங்கி வைக்கிறது நல்லது. ஸோ 25,000 டியூஷன் ஃபீஸில் மைனஸ் பண்ணிப்பாங்களா? மைனஸ் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் வந்து இப்போவே பண்ண மாட்டாங்க. அது வந்து கொஞ்சம் பின்னாடி பிறகு தான் பண்ணுவாங்க. இப்போ பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து காலேஜ் போய் சேர்றப்போ ஒரு 1 இயர் கழிச்சு ஒரு 6 மந்த் கழிச்சு தான் அந்த அப்டேட்டே உங்களுக்கு கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில காலேஜஸில் பேங்க்கில் கொடுத்துருவாங்க. ஒரு சில காலேஜ் கண்டிப்பாக வந்து இது பண்ணிடுறாங்க. 569 எம்பிசி கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். எம்பிசி கண்டிப்பாக கிடைக்கும். ஏட்ரிபிள்ஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும். அப்ளை பண்ணுங்கள். டெக்னோ ட்ரீம். ஆமாம், மேபி அவங்க அப்ளை பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யோகேஷ் ஆக்சுவலாக மேபி பிடிஎஸ் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சார் ஒரு டவுட்டு, ஸ்பெஷல் கேட்டகரி மீன்ஸ் அதர் ஸ்டேட்டும் இன்க்ளூட் தான். டெஃபினட்டாக ஸ்பெஷல் கேட்டகரின்றது நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் என்னோட இதில் ஒரு பாருங்கள். ஸ்பெஷல் கேட்டகரின்றது 3 விஷயந்தான். ஒன்று உங்களோட ஆர்ம்டு ஃபோர்ஸ், அதாவது ஆர்மி ரிலேட்டடான ஜாப்ஸில் இருக்கிறவங்க, எக்ஸ் ஆஃப் ஆர்மிஸ். 2வது ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்க. 3வது ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டு. அல்லது ஒரு சில ரேர் கேஸில் கவர்மெண்ட் சித்தா டாக்டர்ஸோட குழந்தைங்க. கவர்மெண்ட் கிடையாது, சித்தா டாக்டர்ஸோட வைத்தியர்களோட குழந்தைங்க ட்ரெடிஷ்னலாக இருக்கிறவங்க. இது மட்டும்தான் ஸ்பெஷல் கேட்டகரியில் வரும். 7.5 அல்லது நீங்கள் சொல்கிற அதர் ஸ்டேட்டோ இதில் வராது. டெஃபினட்டாக அப்படி இருக்காது. நீங்கள் வந்து விட்டுருங்க, அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். 563 எம்பிசி கிடைக்கும். 7.5 ரெசர்வேஷன் எனக்கு இருக்குது. உங்களோட மார்க் தெரியல. எனக்கும் சிஸ்டர் இருக்குது. நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்களா? முக்கியமான கமெண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். எல்லாத்தையும் போட்டு டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். சார் எனக்கு என்ன காலேஜில் அட்மிஷன் போட்டு எனக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மண்டே கவுன்சிலிங்னா எப்படி நான் போனஃபிட் சர்டிஃபிகேட் வாங்க முடியும் சார்? ப்ளீஸ் ரிப்ளை. ஓகே ப்ளீஸ். அதான் உங்களுக்கு தான் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். ஸ்டூடெண்ட் நாட் பிலீவ் இன் திஸ் மேட்டர். ப்ளூ ஸ்கை. ஓகேப்பா, ஓகே ப்ளூ ஸ்கை சார் ராங் இன்ஃபர்மேஷன். ஓகேப்பா, ஆக்சுவலாக ராங் இன்ஃபர்மேஷன். ப்ளூ ஸ்கை ஆக்சுவலாக என்னென்னா முன்னாடி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஜஸ்ட் இது ஒரு அப்டேட் கிடச்சிது, அந்த அப்டேட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ தேவையில்லாமல் நம்ம மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ்ன்ற மாதிரி எடுத்துக்க வேண்டாம். இது வந்து மிஸ்கைட் பண்ணுற மாதிரியான நம்ம சேனலில் எப்போவுமே பண்ண மாட்டோம். ஒரு பேரண்ட்க்கு அல்லது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போவுமே ஒரு அலர்ட்டாக ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரோஆக்டிவாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்காக ஒரு பி ஆக்டிவாக இருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான். டாப் டு பாட்டம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால தான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி மதியத்துக்குள்ளே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம மண்டே கவுன்சிலிங் நடக்கும்னு எடுத்துக்கலாம். அல்லது அப்படி வரல அப்படின்னா டெஃபினட்டாக போஸ்ட்மார்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த வீடியோ சொல்லியிருப்போம். சரியா? தப்பாக நினைக்க வேண்டாம். ஐ ஹாவ் அ டவுட் சார். ஏசியில் ஃபர்தர் ரவுண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு டிஎன் கவுன்சில் அட்டன் பண்ணலாம். பட் ஆனால் டிஎன் கவுன்சிலில் கிடச்சிச்சின்னா நீங்கள் இதுலேருந்து எக்ஸிட் ஆகிறது நல்லது. ஏசியில் டாப் 5 பிஹெச்எம்எஸ் காலேஜஸ் ப்ளீஸ் போட்டுருவோம்.
ஓகே, 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 ஓகே. அடுத்தது 530 இன் 12th. I got 5 in 12th, 217 நீட். வெரி பேட். ஓகே. தப்பு இல்லப்பா. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரியா? அதனால எல்லாராலயும் எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் நம்ம ஹையஸ்ட் மார்க் எடுத்தவங்க ஒரு நல்லா படிச்சு எடுத்துட்டாங்களோ, அல்லது குறைவான எடுத்தவங்க நல்லா எடுக்கல அப்படின்ற மாதிரியான டிஃபினேஷன் பண்ணவே முடியாது. புரியுதா? ஸோ எல்லாருக்கும் அந்த சமயத்துல என்ன அந்த சமயத்துல என்ன நினைக்கிறோம்? நம்மளோட கொஸ்டின்ஸ் எந்த மாதிரியான பேட்டர்ன்ல இருக்கு? நம்ம ஒரு பேட்டர்ன்ல படிச்சிருப்போம். அங்க ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ இத நம்ம ஒரு 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 நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ்ல எடுக்காம நம்ம கொண்டு போறது நல்லது. சரியா? ஸோ மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. கவலைப்படாதீங்க. கவர்மெண்ட் வாய்ப்பு இல்ல. பயப்பட வேண்டாம். பிஎன்ஒய்எஸ்க்கு ஓகே. கவுன்சிலிங் ஷெட்யூல் நீங்களும் ராங்கா போட்டிருக்கீங்க. ஓகே. இல்லைப்பா, பிஎன்ஒய்எஸ் அது வேற. பிஎன்ஒய்எஸ் நடக்குது, இது வேற. ஸோ எனக்கு ஒரு டவுட்டு, ரேங்க் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தானே கவுன்சிலிங் நடக்கும்? கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு தான் நடக்கும். அந்த ரேங்க் லிஸ்ட்டோட பேஜில் என்னன்னைக்கு எந்தெந்த குரூப் ஆஃப் கேண்டிடேட்ஸ்க்கு கவுன்சிலிங் இருக்கும், எந்தெந்த கட் ஆஃப் கேண்டிடேட்ஸ்க்கு கவுன்சிலிங் இருக்கும் அப்படின்னு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் கண்டிப்பாக இருக்கும். பயப்படாதீங்க. ஸோ நேற்றுக்குள்ள வீடியோவில் உள்ள சார் ஐ ஹாவ் அ டவுட் ஹூ கேன் கெட் சீட் ஏ, அதாவது சீட் ஏன்றது கவர்மெண்ட் சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் 15% சீட்டு ப்ரைவேட் காலேஜஸில் மட்டும் இருக்குது. ஏஐக்யூ இதுதான் உங்களுக்கு இது எஸ்ஆர்ஆ. ப்ளீஸ் ரிப்ளை as soon as I have applied for round 1 quota allotted to Andhra College. ஓகே, கிடைச்சிருச்சு. ஓகே, பட் ஐ வாண்ட் டு ஜாயின் தேர். நவ் ஐ விஷ் டு அப்ளை ஃபார் பாய்ஸ் கவர்மெண்ட் as well as deemed universities. How to apply for that? We have to visit browsing center today. நீங்கள் ஆக்சுவலாக சீதா சக்திவேல் சார், நீங்கள் எனக்கு கால் பண்ணிவிடுங்க. எனக்கு உங்களோட query சரியாக புரியல. டீட்டெயிலாக ஒரு முறை நீங்கள் வந்து இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் யூ கேன் பிங் மீ. நோ இஷ்யூஸ். வாட்ஸ்அப்பிங். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. மேக்ஸிமம் மற்றது எல்லாமே சேம் காமன் ஆஃப் தான். தேங்க்யூ. கேன் ஐ கெட் சீட் இன் ரவுண்ட் 3? கட் ஆஃப் மார்க்கு எதுவுமே இன்ஃபர்மேஷன் சொல்லலை. ஓகே, பார்ப்போம். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. அண்ட் கண்டிப்பாக நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்தடுத்து காத்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.